அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்கார பாயிரம். இப்போ இந்த பாடல்ல நூலாசிரியர் தமக்கு முன்னால இந்த ஜோதிட கலைக்கு புத்துயிர் ஊட்டி புகழ் பரப்பிய சான்றோர் பெருமக்கள் அவங்கள பட்டியலிடுறாங்க. 5வது பாடல். முதல்ல அந்த பாடலை பார்க்கணும். ஆதவன் பங்கையன் வேதவியாசர் பராசரனும் அத்திரி ரோமகன் வசிஷ்டன் அணிமரீசிதானும் போத பவுலகன் யவனன் சவுணன் மனுபிருகு புகழ்ச்சனகன் ஆங்கீரன் காசிபன் கார்த்தியனும் ஓதிய நாரதன் முதல் 9 கூடி உரை செய்த 4 லக்கத்து 50,000 நீதி பெறும் ஜோதிடத்தில் தெரிந்தெடுத்த உண்மை நிறைந்த பொருள் தனை கருத்தில் நினைந்து மிகத்தானே அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாட்டை. அதாவது இந்த ஜோதிட கலைக்கு புத்துயிர் ஊட்டி புகழ் பரப்பிய 18 பேர் 11 சித்தர்கள் சொல்லுவாங்க. அவங்களை நினைவு கூறுறாங்க. சூரியன் பிரம்மா, ஆதவன்னா சூரியன், பங்கையன்னா பிரம்மா, வேதவியாசர் இப்பிரபஞ்சம் முழுவதும் கலந்து நின்று ஓங்காரத்துள் 5 எழுத்தாக ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச தத்துவங்களை எல்லாம் நூல் செய்த பெருமகனார் வியாசர், வேதவியாசர். பராசரனும் ஜோதிடத்துறையில பராசர ஹோரா ரொம்ப பிரசித்தி பெற்றது, துல்லியமானது பலன் சொல்லுவதற்கு. அந்த அற்புதமான ஜோதிட கலையினுடைய நுட்பங்களை தெரிந்தெடுத்து பொக்கிஷமாக நமக்கு தந்தவர் பராசரர். அத்திரி மகரிஷி, இது தவிர ரோமக மகரிஷி, வசிஷ்டர், மரீஷி, போத பவுலகன் அப்படிங்கிறதுனா பவுலகன் அப்படிங்கிற மகரிஷி, யவன மகரிஷி, சவுனக மகரிஷி, மனு, பிருகுன்னு சொல்லக்கூடிய பார்க்கவர், இது தவிர ஜனக மகரிஷி, ஆங்கிரச மகரிஷி, காசிபர், கார்கேயர், நாரதர். ஆக இவங்க இந்த 18 பேர்களும் தான் இந்த ஜோதிட கலையை முறையாக பாதுகாத்து வந்த பெருமகனார்கள், மகான்கள், சித்த புருஷர்கள். இவங்க இந்த ஜோதிட கலையில செய்து வைத்திருக்கிற சூத்திரங்கள் 4,50,000 அப்படிங்கிறார் இந்த நூலாசிரியர். அந்த 4,50,000 ஸ்லோகங்களை அதில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான மிக மிக நுட்பமான மிக மிக தேவையான அவசியமான தத்துவங்களை எல்லாம் சுருக்கி இந்த நூலை தமிழகத்து ஜோதிட பெருமக்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறேன். இந்த நூல் செய்வதற்கு தேவையான கருப்பொருளை உருவாக்கி வைத்திருந்த அந்த பெருமகனார்களை, மகான்களை, சித்த புருஷர்களை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு அந்த 4வது அடியில் முடிக்கிறார். நீதி பெறும் ஜோதிடத்தில் தெரிந்தெடுத்த உண்மை. உண்மைனா என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதுன்னு அர்த்தம். சத்தியமேவ ஜெயதே. அந்த 4,50,000 ஸ்லோகங்களில் தங்கி இருக்கக்கூடிய தத்துவங்களை, நிறைந்த பொருளை என்னுடைய கருத்திலே உள்வாங்கி கொண்டு இந்த நூலை செய்தளிக்கிறேன் அப்படின்னு இங்கே இந்த நூலாசிரியர் இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. இனி அடுத்தது 6வது பாடல். அந்த பாடல்ல அந்த பெருமகனார்கள் வழி வழியாக சொல்லி வந்த அந்த ஜோதிட தத்துவங்களினுடைய நுண்பொருள் விளக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய நூல்கள் எது எது அப்படிங்கிறத பட்டியலிடுறாங்க. முதல் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம். தான சபதபஜில லோகித கோத்திரத்தான் தலைவதிட்டை குடிமேவும் சாம சமுத்திரமாம் மான பரந்திருமலையன் கார்குணைவன் மேவும் மறைமுனிய ஆறாவகுதின் வரமெனும் நாரணயன் தேனுழவு பொழில்வெதிரி வன பரமானந்தன் திருவருள் பெற்றிடும் சிதானந்த சிவயோகி ஞானபரந்த அருவேதன் கீழ்முத்தூர் மேவும் நாரணயர் இவமூவர் நவீன்ற வடமொழியும் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாட்டை. அப்போ அந்த முதலடியில் சொல்லும்போது தானம், தர்மம், தெய்வ வழிபாடு, தியானம், தவம், தனிமனித ஒழுக்கம் இவற்றிலெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய வசிஷ்டயர் என்று சொல்லக்கூடிய பிராமண குலத்தைச் சேர்ந்த மகான். அந்த மகான் 4 வேதங்களையுமே பழுதர கற்று தேர்ந்தவர். இது தவிர அவரை போன்ற சான்றோர் பெருமகனார் இன்னொருவர் திருமலை ஐயங்கார். இது தவிர வேதவியாசரினுடைய பூரணமான அனுக்கிரகத்தை பெற்றிருந்த ஒரு பெருமகனார் நாராயண ஐயர். சொல்றாரு நூலாசிரியர், தேன்மலர்ச்சோலை சூழ்ந்திருக்கும் தெய்வீகம் பரவி நின்ற வனம் பத்திரிவன ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிரமத்தினுடைய தலைவனான விஷ்ணு பகவான், அவருடைய அருளை பெற்றவராக வர்ணிக்கப்படுபவர் சிதானந்த சிவயோகி. ஆக இவர்களெல்லாம் அந்த வடமொழியிலே, வடமொழி என்று சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருதத்திலே அருளி செய்திருக்கின்ற
சோதிட சுலோகங்கள். அந்த சுலோகங்களோடு இன்னும் சில நூல்களை அடுத்த பாடலிலே நூலாசிரியர் தெளிவுபட பட்டியலிடுகிறார். அதையும் அடுத்து பார்ப்போம். இனி அடுத்ததாக 7, 8வது பாடல்களுக்கு உண்டான விளக்கங்களை அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.